ஆட்சி காலத்தில் அவர் பல திட்டங்கள் தீட்டியிருக்கிறாரு. ஆனால் அதனுடைய அடிப்படை தீம் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், மனித நேயம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். எங்க அம்மா சொல்றாங்க ஸ்கூல்ல டிஃபன் போட்டதுல இருந்து நான் அதுக்காகவே படிக்க வரேன்னு. நாங்க காலையில சாப்பிட்டு முடிச்சு இப்ப விளையாடிட்டு இருக்கோம். விளையாடி முடிச்சு படிக்க போவோம். காலை உணவு தான் மூளைக்கு உண்டான ஒரு ஃபியூவல், எரிபொருள். ஸோ இது எல்லாமே எதிர்காலத்துக்காக நம்ம போடுற ஒரு பயிர். முன்னெல்லாம் நடந்தே போகணும், இல்லைன்னா விட்டுடணும், இல்லைன்னா வண்டியில போகணும். வண்டியில போனா செலவு தானேங்க. ஆனா இந்த கட்டணமில்லா பேருந்து வந்ததுல இருந்து நாங்க பாட்டுன்னு பேங்க்குக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், மார்க்கெட் போறோம். ஏதோ ரெக்க முளைச்ச மாதிரி இருக்குங்க. நாங்க மாலை கடை வச்சிருக்கோம். அதுக்கு பூ வாங்கறதுக்கு டெய்லி மார்க்கெட்டுக்கு போறோம் நாங்க. இப்ப இந்த விடியல் பயணம் மூலம் அந்த பணம் மிச்சமாகுது. அவர்கள் சுதந்திரமாக பல்வேறு பணிகளுக்காக, காரியங்களுக்காக வெளியே பயணிப்பது தடையின்றி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த விடியல் பயணம் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டம். இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்னால 20 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கணும்ன்ற விஷனோட, ஒரு தொலைநோக்கோட ஒரு ஸ்கீமையும் கொண்டு வராங்க. ஒவ்வொரு மாதமும் சுகாதார மையத்துல இருந்து எங்களை நல்ல முறையா கவனிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. இப்ப எனக்கு மூட்டு வலி, கை வலி எல்லாம் பரவாயில்ல. நாங்க பிள்ளைகளை எதிர்பார்க்கறது இல்ல, அவங்களே கவனிச்சுக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாசம் வீட்டுக்கு கரெக்டா வர்றாங்க சார். வீட்டுல சுகர், பிபி எல்லாம் செக் பண்றாங்க, மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க. எங்க குழந்தைகளை நாங்க நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே தாத்தா ராஜு தான் தெரியுமா பேசுறாங்க. எல்லாம் எங்களுக்கு நல்லா செய்யறாங்க. நல்லா இருக்கிறோம் நாங்க. இப்போ பல லட்சங்கள் செலவழிச்சு செய்யற மருத்துவங்கள் இன்னைக்கு இலவசமா சமுதாயத்தின் அடியில இருக்கிற ஒருத்தனுக்கு போய் சேரக்கூடிய ஸ்கீம். படிப்பும் வேலை வாய்ப்பு நம்மோட உரிமையை கிடந்து எழுந்த இனம் தான் நம்முடைய திராவிட இனம். எத்தனை தடைகள் வந்தாலும் படிப்பை மட்டும் நீங்க யாரும் கைவிடக்கூடாது. நான் இங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இது வெறும் ஒரு சிஎன்சி ஆபரேட்டர் சர்டிபிகேட் மட்டும் இல்ல, எனக்கு இது ஒரு ஜாப் ஆபரேட்டருக்கு சமம். நார்மல் ஸ்கீம்ஸ் வரதுக்கு முன்னாடி எங்களால தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் எங்களால பிராக்டிகலா நிறைய விஷயங்களை கத்துக்க முடிஞ்சது. இந்த நான் முதல் திட்டம் மூலமா எனக்கு வெறும் வேலை வாய்ப்பை மட்டும் வாங்கி தரல, எனக்கு இவங்க ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. You need industry, you also need social welfare. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு has grown so well. இன்றைக்கு இந்தியாவிலேயே HDI என்று சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த குறியீட்டு மதிப்பீட்டில் தமிழ்நாடு முதலிடத்தை வகிக்கிறது என்கிற அளவுக்கு இது சிறப்பை பெற்றிருக்கிறது. உன் கனவுகளுக்காக, உன் எதிர்காலத்துக்காக நன்றாக படி. இது என்னோட பாக்கெட் மணி இல்ல, என்னோட ஆன்லைன் ஃபீஸ்க்கான ஒரு டேட்டா பேக். இனி எங்க அப்பாக்கு ஃபீஸை பத்தின கவலை எதுவுமே இல்ல. இந்த 1000 rupees கிரெடிட் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டாலின் அப்பாவை நீ படிக்கணும் முத்துலட்சுமி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு புதுமை பெண் திட்டம் மூலமாக ஒரு மாணவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்னா, அது ஏதோ அள்ளி கொடுத்துருந்தாங்கப்பா இலவசமா மாசம் 1000 ரூபாய் கொடுத்தோன்னு கிடையாது. அது கல்விக்கான முதலீடு. அந்த மாணவியின் மீது அரசு செய்கிற முதலீடு. ஒவ்வொரு மாசமும் வர்ற இந்த 1000 ரூபாய் பணம் அது என்னோடது, என் பேர்ல எனக்காக என் அக்கௌண்ட்ல வருது. அதை வச்சு என் குழந்தைங்களுக்கு நோட் புக் வாங்கலாம், எங்க அம்மாக்கு மருந்து வாங்குறேன், இந்த மாசத்துக்கான காய்கறி கூட வாங்கியிருக்கிறேன். யாரையும் எஞ்சி நிக்க வேணாம், நிமிர்ந்து நிக்கிறேன். மகளிருக்கான உரிமையை கொடுக்கணும், அவங்க உழைப்பு அங்கீகரிக்கணும். உருவாக்கின திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது ஜஸ்ட் 1000, வெறும் 1000 ரூபாய் கிடையாது. பக்கத்து வீட்டுல போய் 1000 ரூபாய் கடன் கேட்கறத விட ஒரு அரசு என்னோட வரி பணத்தை திரும்ப எனக்கு கொடுக்கறதுன்றது என்னோட சுயமரியாதை, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்துல உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இது வெறும் கருவி இல்ல, என் டிசைன் லேப், என் கோடிங் பிளாட்ஃபார்ம், உலக ரிசர்ச் பேப்பர் படிக்கிறதுக்கான ஒரு லைப்ரரி. முதல்வர் எனக்கு
ஒரு லேப்டாப் மட்டும் தரலைங்க, இந்த உலகத்தையே என் கையில கொடுத்திருக்காரு. முதல்ல வந்து we need people with knowledge and skill. So educationல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணி ஆன் சோஷியல் equity பேசிஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறாப்புல பின்தங்கியோர் ஒருவருமே இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் I think we have worked to make sure that everybody in Tamil Nadu has education and skill. அது பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், இன்னைக்கு சிஎம்ஆ இருக்கட்டும், இவங்களுடைய திட்டங்களால் சட்டங்களால் பயன் பெறாதவர்கள் அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டுல லிஸ்ட் எடுக்க முடியாது ஒரு குடும்பத்தை.